விஜய் அவர்கிட்ட விவாகரத்து கேட்டு சங்கீதா அவங்க இப்ப மனு தாக்கல் பண்ணிருக்காங்களாம். யாருமே இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்ல. இதுக்கு முன்னாடி இவங்கள பத்தி வந்த செய்திகளை எல்லாருமே கண்டிப்பா இது நிஜமா இருக்காதுன்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப உறுதியாயிருச்சு. தாவிக தலைவர் விஜய் மனைவி சங்கீதா அவங்க விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் பண்ணிருக்காங்களாம். விஜய் அவருக்கும் சங்கீதா அவங்களுக்கும் ஏதேதோ பிரச்சனை. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே இல்ல. அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க. மகளோட சேர்ந்து சங்கீதா தனியா பிரிஞ்சு வாழ்வதா சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில விவாகரத்து மனு அவங்க கொடுத்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கிறது. ரொம்பவே ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. விஜய் அவர்கிட்ட இருந்து விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட மனைவி சங்கீதா அவங்க இப்ப மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. விஜய் அவரு முழுக்க முழுக்க அரசியல் அப்படின்னு ஒரு பக்கம் அரசியல் வேலைகள்ல கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடியே சங்கீதா அவங்க இந்த அரசியல் எல்லாம் வேண்டவே வேண்டான்னு சொல்லி இருந்தாங்களாம். இதுக்கப்புறமா விஜய் அவருக்கும் சங்கீதா அவங்களுக்கும் ஏதேதோ பிரச்சனைகள் வந்ததா கூட சொல்லப்படுது. இதனால விஜய் அவரை சங்கீதா அவங்க பிரிஞ்சு வந்ததாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்காங்க. மகன் இப்ப சினிமாவில ரொம்பவே தீவிரமா கவனம் செலுத்திட்டு இருக்காரு. எனக்கு இனிமேல் விஜய் அவர் வேண்டாம் அப்படின்னு சங்கீதா அவங்க ஏன் இப்படி ஒரு விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் பண்ணாங்கன்னு தெரியல. செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல தான் சங்கீதா அவங்க இந்த மனு தாக்கல் பண்ணியிருக்காங்களாம். நான் இப்ப வரைக்குமே அவரை பிரிஞ்சுதான் வாழ்றேன், எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி சங்கீதா அவங்க மனு தாக்கல் பண்ணி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. விஜய் அவரை ஏற்கனவே தேவையில்லாம த்ரிஷா அவங்களோட சேர்த்து தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி எல்லாம் கூட நிறைய செய்திகளை எழுதுனாங்க, பேசுனாங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாம் நாம பார்த்திருந்தோம். இந்த நிலையில சங்கீதா அவங்க விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் பண்ணி இருக்கிறது ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த ஒரு விஷயத்த அதுவும் இந்த அரசியல் நேரத்துல யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் விஜய் அவர்களுக்குள்ளயும் கண்டிப்பா சங்கீதா அவங்களுக்குள்ளயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்ச எல்லாருக்குமே இது மிகப்பெரிய அதிர்ச்சி தான். இதுக்கு முன்னாடியே இந்த ஒரு விஷயத்த ஒரு பத்திரிகையாளர் ஒரு பேட்டியில பேசியிருந்தாரு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே இல்ல, அவங்க சேர்ந்து வாழ்ந்து ரொம்ப நாள் ஆச்சு, சங்கீதா கோச்சிட்டு போயிட்டாங்க. அதாவது இந்த அரசியல்ல வந்த விஷயங்கள் எதுவுமே சங்கீதாவுக்கு பிடிக்கவே இல்ல. ஆனா அதையும் மீறி விஜய் அவர் செயல்படுறது ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. புசி ஆனந்த் அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதையெல்லாம் அப்படியே விஜய் அவர் கேட்கறது தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு எல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. இந்த எல்லா பிரச்சனைகளும் மன சங்கடங்களும் சேர்ந்துதான் சங்கீதா அவங்க விஜய் அவருக்கு இந்த மாதிரி ஒரு விவாகரத்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு நாளாவும் அவங்க பிரிஞ்சுதான் வாழ்ந்திருக்காங்க. பிரபலங்கள் அடுத்தடுத்து இந்த விவாகரத்து முடிவெடுக்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. சினிமா வாழ்க்கையில சினிமா பிரபலங்களுக்கு என்னதான் ஆகுது, ஏன் இந்த மாதிரி விவாகரத்து முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படிங்கிற அதிர்ச்சி தான் இப்ப வரைக்குமே சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய கேள்வியா இருக்கு.